அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டெல்லர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன் 6 எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம், அதாவது 1 இயரில் ஒரு காம்படிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்காகனா அந்த ஹால் மாஸ்டர் போஸ்ட்டுக்காக அவங்க நடந்து போகும்போது ஒரு சில பேர் கூட சண்டை அப்படிங்கிறது நடந்திருக்கும், அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போது அந்த ஒரு காட் கிங் ஒருத்தி இருக்கா இல்லையா, அவளுடைய ஸ்டூடெண்ட் அந்த இடத்துக்கு நடந்து வராப்பா. நடந்து வந்து அவன் என்ன சொல்கிறா, எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கப்புறம் அங்கே பிரின்சஸ் இருக்காப்பா. அந்த பிரின்சஸ்க்கு போய் ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறா. நீங்கள் தான் சின்னிவா ஃபார்மேஷன் மாஸ்டரான்ற மாதிரி பேசுகிறா. இல்லை அவங்க வந்து தெரியாமல் சண்டை போட்டாங்க, அவங்கள மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இப்போ பிரின்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவளோட சிரிப்புக்கு பின்னாடி ஒரு கள்ளத்தனம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன், இவ சாதாரண லேடி கிடையாது அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான், இந்த காம்படிஷன் நான் நினச்சதை விட டஃப்பாக இருக்கும் போல தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ இவங்க எங்கே போகிறாங்கன்னா, இவன் தங்கறதுக்காக ஒரு இடம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்காங்க. அங்கே போய் ரீச் ஆன உடனே பிரின்சஸ் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த இடத்துல வேலையாட்கள் இருக்காங்களே அவங்க வந்து இங்கேயே இருக்கட்டுமா, உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவனா சொல்கிறான், இல்லை வேணாங்க, என்கிட்ட வந்து சர்வன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறான். ஆனால் அங்கே அவன் பக்கத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர் தானே இருக்காங்க. 2 பேரை வச்சு என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவனா சொல்கிறான், இல்லைங்க அவங்க எல்லாருமே வந்து வேற ஒரு ஸ்பேஸில் இருக்காங்க, நான் வேணுன்றப்போ அவங்கள கூட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போகிறாங்கப்பா. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த அங்கிள் ஃபூ இருக்கார்ல, அவரை வெளியில் வர சொல்லி இந்த மாதிரி மற்ற ஹெவன்லி டேட்டிஸ்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா இந்த ஷாஃபே இருக்கான்ல, அவனை கூட்டிகிட்டு போய் இவன் பேசுகிறான்ப்பா. இவனே கேட்குறான், நீ ஒரு ஈடி டெக்னிக் யூஸ் பண்ணலை, அது என்ன, அதை பற்றி சொல்லு அப்படிங்கிறான். ஏன்னா அந்த டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இருக்குது, அதனால தான் அவன் கேட்குறான். ஷாஃபே என்ன சொல்கிறான்னா, அவன் வந்து அந்த ஈட்டி பயிற்சி பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அந்த டைமில் அவனுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது வந்துச்சான். ஸோ அதை தொடர்ந்து அது என்ன எங்கே போகுது அப்படிங்கிறது தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன், நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு எனக்குள்ளே இந்த ரூல்ஸை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வர ஆரம்பிச்சது, அதனால தான் நான் அதை நோக்கி போக ஆரம்பித்தேன் அப்படிங்கிறான். ஸோ இவனோட அந்த ஈட்டி இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி இவனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சரௌண்டிங்கில் மட்டும் டைமை வந்து மெனிப்புலேட் பண்ண முடியுமா. ஸோ இவன் என்ன சொல்கிறான், இந்த ரூல் வந்து சாதாரண ரூல் கிடையாது, காட் கிங்ஸால் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரூல் இது. ஸோ நீ என்ன பண்ணுற, இதை கேஷுவலாக வெளியிலலாம் யூஸ் பண்ணாத, நீ போய் அதை தொடர்ந்து பயிற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றான்ப்பா. அடுத்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு லோட்டஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு லோட்டஸை ரிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இந்த ஒரு லோட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோல் பாடி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ்னஸும் கிடையாது, பாடியுமே கிடையாது. இவன் என்ன பண்ணுறான், இவனோட பிளட் அப்படிங்கிறத அங்கே ஒரு பீடு இருக்கு இல்லையா, அதுலேயும் அந்த லோட்டஸ்லேயும் விடுறான்ப்பா. விட்டுட்டு அதை என்ன பண்ணுறான், அந்த ஒரு சோல் பாடியோட கம்பைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இப்போ இதுக்கு எனர்ஜி அப்படிங்கிறது தேவைப்படும் இல்லையா, அந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாத்தையும் திரட்டி இதுக்கு யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ண உடனே ஓரளவுக்கு ஃபியூஸ் ஆகுது, ஆனால் அதுக்கப்புறம் நின்றுடுது. மறுபடியும் என்ன பண்ணான்னா இன்னும் கொஞ்சம் எனர்ஜி அப்படிங்கிறத அதில் விடுறான். ஸோ இப்படியே வந்து அந்த ஃபியூஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1 இயர் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சுங்க. ஆனால் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு வழியாக மொத்தமாக முடிஞ்சு அந்த இடத்துல ஒரு க்ளோன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இந்த ஒரு க்ளோன் வந்து பார்க்கறதுக்கு அசல் இவனை மாதிரியே இருக்குங்க, ஏன்னா இவனோட பிளட் அப்படிங்கிறது அதில் விட்டுருக்கான் இல்லையா. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அவன் என்ன பண்ணுறான், அதோட பவர் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். அது வேற லெவலில் பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஹை லெவல் ஹெவன்லி டேட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க அளவுக்கு இது ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை மொத்தமாக அழிச்சா கூட மறுபடியும் வந்து ஃபார்ம் ஆயிடுது. அப்போ இவன் ஒரு காட் கிங் கிட்டே போய் சண்டை போட்டால் கூட இதை அழிச்சாலும் மறுபடியும் அது ஃபார்ம் ஆகிடும் இல்லையா. அடுத்து இவன் என்ன பண்ணுறான்னா, இவனோட அந்த கான்ஷியஸ்னஸை வந்து அந்த ஒரு க்ளோன் கூட ஷேர் பண்ணுறான். இப்போ அந்த ஒரு க்ளோன் வந்து என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ இவனுக்கும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வரும். இவன் என்ன சொல்கிறான், அந்த ஒரு க்ளோனை நீ இங்கேயே உட்காந்து இங்கே இருக்க அந்த ஸ்பேஸோட லாஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மிஸ்ட்ரிஸ் எல்லாத்தையும் கற்றுக்கோ அப்படிங்கிறான். இவனோட உடம்புல அந்த ஒரு டியூ ட்ராப் இருக்கு பாருங்க, அதோட மிஸ்ட்ரிஸையும் நீ லேர்ன் பண்ணு அப்படிங்கிறான். ஸோ இது லேர்ன் பண்ணால் கூட மொத்தமாக இவனுக்குமே தானே பெனிஃபிட்டு. அடுத்து இவன் என்ன பண்ணுறான், அந்த ஜியாங்லான் ரெலம் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2 லெவலில் இவன் ஓப்பன் பண்ணியிருக்கான். 3வது லெவலில் இவனால் ஓப்பன் பண்ண முடியல. அதை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அந்த ஒரு க்ளோன் உள்ளுக்குள்ளே விட்டு வந்தான் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இன்னுமே வந்து ஹெவன்லி பவர்ஸ் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகலை. ஸோ இவன் என்ன யோசிக்கிறான், எப்போ என்னால் ஓப்பன் பண்ண முடியும் தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்து காம்படிஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, ஸோ ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஸோ இவன் என்ன பண்ணான்னா அங்கிள் ஃபூவை கூப்பிட்டு கேட்குறான், இந்த மாதிரி வந்து ஆட்கள் கிடைச்சாங்களா, யாரை வந்து காம்படிஷனுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். ஆனால் அவர் திரும்ப என்ன கேட்குறாரு, ஷாவே சண்டை போகிறான்னு சொன்னானே அவன் சண்டை போடலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவன் சொல்கிறான், இல்லை நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். அவனோட ஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லா ஆஃப் டைமை பேஸ் பண்ணியிருக்கு, காட் கிங் யாராவது பார்த்தாங்க பெரும் பிரச்சனையாக போயிடும், ஸோ அவன் சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். சரி யாரை தான் சண்டை போட வைக்கிறது அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த டிராகன் இருக்கான்ல, அவனோட பேர் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்கப்பா, அதாவது வந்து செகண்ட் மேட்ச்சுக்கு. ஸோ இன்னும் 2 பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே அவங்கள வர சொல்லு அப்படின்னு உடனே எல்லாருமே வராங்க. இப்போ என்ன தெரியுமா பண்ணுறான், அந்த டிராகன் கிட்ட கேட்குறான், எப்போ அவனோட இன்ஜுரி எல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க ஒரு 10 வருஷத்தில் சரியாயிடும் அப்படிங்கிற
அப்படிங்கிறான். அப்படி என்னடா இன்ஜுரி உனக்கு? அதான் வேணா சொல்கிறான், நீ அந்த ஜேங்லாங் ரெல்முக்கு போ, அதுக்குள்ளே போய் 10 வருஷம் ட்ரெயின் பண்ணு அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா ஏகப்பட்ட ஹெவன்லி வெப்பன்ஸ் அப்படிங்கிறத அந்த இடத்துக்கு வர வைக்கிறான். இதை பார்த்தோன்னே அதிர்ந்து போயிடறாங்கப்பா. ஏன்னா காட் கிங் கிட்ட கூட இவ்வளோ வெப்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இவன் வந்து கேட்குறான் டிராகன் கிட்ட, இதில் உனக்கு எந்த வெப்பன் வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது அங்கே ரெட் கலரில் ஒரு ஸ்வாட் இருக்குது, அதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறான். அதான் ஹீரோ சொல்கிறான், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, முதல்ல இந்த வெப்பனை பாரு அப்படிங்கிறான். அங்கே இன்னொரு வெப்பன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஸ்பிளிட் ஆகி போய் சண்டை போடக்கூடிய ஒரு வெப்பன். இதை மொத்தமாக வந்து 3 ஸ்பிளிட் பண்ண முடியும். இதை பார்த்த உடனே இவன் சொல்கிறான், இல்லை இதுதான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு க்ளோன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த க்ளோன்ஸ் என்ன பண்ண முடியும், 3 வெப்பனை யூஸ் பண்ண முடியும், நான் இதையே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். மற்ற 2 பேருக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் 2 பேர் வந்து சண்டை போடுங்க, யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க வந்து என் கூட காம்படிஷனுக்கு வாங்க அப்படிங்கிறான். இப்போது காம்படிஷன் டே வந்துடுச்சு, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் ஆகிட்டாங்க. ஸோ கேண்டிடேட்ஸ்லாம் வந்த உடனே ராஜா வந்து பேச ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காட் கிங்குமே இருக்கான். ராஜா என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி எல்லா கேண்டிடேட்ஸும் வந்துட்டாங்க, மொத்தமாக வந்து 3 கேண்டிடேட்ஸ் இருக்காங்கப்பா. 2 பேரும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒன்று நம்ம ஹீரோ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லேடி, 3வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட் கிங் ஒருத்தன் இருக்கான், அவனுடைய ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் 3வது கேண்டிடேட். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 9 ரவுண்ட் ஆஃப் சண்டை அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ சண்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவல் டெய்டி, அதுக்கான சண்டை யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கும் அந்த ஒரு காட் கிங் இருந்தாங்களா லேடி காட் கிங், அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கான டீமுக்கு தான் சண்டை. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான், அந்த பொண்ணை பார்த்தா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக தெரியலையே, எதுக்காக இந்த பொண்ணை அனுப்பிச்சு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். சண்டை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது, அவ கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோல் ஆர்டிஃபேக்ட் அப்படிங்கிறத வச்சிருக்கா. இந்த ஆர்டிஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் வெப்பன்ஸை விட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த டைமில் எம்பரர் கேட்குறாரு, என்னம்மா சோல் ஆர்டிஃபேக்ட்லாம் கொடுத்துட்டே அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட் கிங்கோடையது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் கொடுத்தேன், அவள் யாருக்கு கொடுக்குறா அப்படிங்கிறத நான் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. செகண்ட் ரவுண்டில் டிராகன் என்ன சொல்கிறான், அவங்க கிட்ட வந்து ஆர்டிஃபேக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறான். இப்போ செகண்ட் ரவுண்டில் அந்த ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா ஹெவன்லி வெப்பன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறா. அதான் வந்து எம்பரர் மறுபடியும் கேட்குறாரு, ஏமா இந்த ரவுண்டுக்குமே அதே ஆர்டிஃபேக்டை யூஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு காட்டிங் என்ன சொல்கிறான், இல்லை அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது, அது எப்படி நியாயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. பட் ஆனால் எண்ட் ஆஃப் தி டே அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுத்தாச்சு, அவள் என்ன டெசிஷன் எடுக்கிறான்றது அவளுடைய முடிவு தான். இப்போ இந்த ஒரு ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் வந்து வேற லெவலில் சண்டை போடுறான். எடுத்த உடனே அந்த ஹெவன்லி வெப்பனை அவன் யூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட நார்மல் வெப்பன் தான் யூஸ் பண்ணி சண்டை போட்டுருக்கான். அவன் வந்து எந்த பக்கம் வந்து அட்டாக் பண்ணாலுமே அங்கே இருக்கிறது அவனோட க்ளோன் தான். அவன் என்ன பண்ணுறான், இப்படியே சண்டை போட்டுட்டே இருக்கும்பொழுது நடுவில் தான் வந்து அந்த ஹெவன்லி வெப்பன் அப்படிங்கிறது எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவள் கையில் இருக்க கத்தி ஒரே அடி அடித்தோடனே தூரம் போய் விழுந்துருச்சு. ஸோ அவளுமே வந்து டிஃபீட் ஆகிட்டா, வேறு வழி கிடையாது. செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜெயிச்சாச்சு. இப்போ தேர்ட் ரவுண்டில் 2 கண்டஸ்டன்ட் அவங்க தான் வந்து சண்டை போடணும். 2 பேருமே வந்த உடனே இவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஃபார்மேஷன் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான்ப்பா. ஃபார்மேஷன் இவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறதே கிரியேட் பண்ணுறான் அவன். ஸோ இந்த லேடி என்ன யோசிக்கிறா, இந்த ஒரு ஸ்பேஸையே நான் டிஸ்ட்ராய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் ஆனால் அந்த ஸ்பேஸ் வந்து டிஸ்ட்ராயே ஆக மாட்டேங்குது. அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே அப்போ அந்த ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை நம்ம முதல்ல உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுண்டேஷனை தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அதையுமே கண்டுபிடிக்க முடியல. இப்போ இவளுக்கு கோவம் வந்தது, கத்த ஆரம்பிக்கிறா, ஒழுங்கு மரியாதை வெளியில் வா, வெளியில் வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டே கத்திக்கிட்டு இருக்கா. அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஃபயர் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குதுப்பா. ஒரு வழியாக இவ கத்திட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அவனுமே வந்து வெளியில் வந்துடுறான். வந்தவன் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணான்னா ஃபயர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அந்த டைமில் அவள் டிஃபீட் ஆகலை, பட் ஆனால் கீழே விழுந்துடுறா. அவன் என்ன பண்ணுறா, உன்னை நான் கொன்னேன் அப்படின்னா இந்த ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறது போய்டும்ல அப்படின்னு சொல்கிறா. அதான் அவன் சொல்கிறான், நீ என்னை கொன்னாலாம் ஃபார்மேஷன் போகாது, ஏன்னா இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபவுண்டேஷன் நான் கிடையாது, இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறான். இதை கேட்டோன்னே அவள் பார்க்குறா, ரைட்டு இதுக்கு முன்னாடி ஒரு காட் கிங் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபார்மேஷன் தான் செட் பண்ணாராம், கண்டிப்பாக என்னால் வந்து உடைக்க முடியாது, நான் வந்து தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்றப்பா. எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியம், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி அடுத்து இன்னொரு டீம் இருக்குல்ல, நீங்கள் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, இல்லை ஃபார்மேஷனை பார்த்தாலே தெரியுது எங்களெல்லாம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, நாங்கள் வந்து சண்டையை விட்டு கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இவன் தான் வந்து ஹால் மாஸ்டர் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடுறாங்கப்பா. அந்த இடத்துல பயங்கரமான செலிப்ரேஷன் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. அப்போது இன்னொரு ஹால் மாஸ்டர் இவங்ககிட்ட வந்து பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே வந்து நிறைய ஆர்மி இருக்கு இல்லையா, மொத்த ஆர்மியுமே வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, நான் வந்து இந்த ஃபார்மேஷன்ஸு ரிஃபைனிங் இதுலேயே வந்து இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதான் அவன் சொல்கிறான், இதுக்கு முன்னாடி இந்த ஹால் மாஸ்டர் மட்டும் இருந்தால் அவங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வார் அப்படிங்கிறது நடந்துச்சான். அந்த ஒரு வாரில் அவங்க இறந்து போயிட்டாங்களாம். அவங்க மட்டும் இறக்கல, ஏகப்பட்ட காட் கிங்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரில் ஒரு காட் கிங் ஜெயிச்சிருப்பாங்களே, அவங்க தான் வந்து காட் எம்பரராக மாறி இருக்காங்க. ஸோ இதோட இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். Bye.